கட்சியில சேர்க்கக்கூடிய அணுகுமுறையை வெளிப்படையாக செய்யவில்லை. குதிரை பேரத்தில் ஈடுபட்டு இந்த மாதிரி ஒரு பர்ச்சேஸ் பண்ற சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கும் அவலநிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது. காலியை அறிவிச்சு குதிரை பேரத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி காலியாக அறிவித்தது. இந்த நிலைமையில தேர்தல் நடந்தால் ஒரு நியாயமான தேர்தல், வெளிப்படையான தேர்தல், மக்களுக்கு நம்பிக்கைக்கூடிய தேர்தல் இங்கே நடக்காது. அதனால தேர்தல் நடத்தக்கூடாது. இந்த குதிரை பேர நடந்த இந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும், அவங்க மீது உரிய விசாரணை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்கனவே சிபிஐ என்கொயரி போட்டு தனியாக ஒரு கேஸ் போட்டிருக்கோம். எலெக்ஷன் கமிஷனையும் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். அது விஷயமா நான் விரைவில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யறதுக்கு தயாரா இருக்கோம். ஆர்டிபிஷியலா ஒரு 6 இடத்தை காலியா காமிச்சிருக்காங்க. எனவே அங்க தேர்தல் நடத்தக்கூடாதுங்கிறது எங்களுடைய முதல் பிரேயர். 2வது, இவர்கள் மீது விசாரணை நடத்தணும். வசியம் செய்து ஏமாற்றி ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கி அவருடைய பிரச்சாரத்தினால் வெற்றி பெற்ற 25க்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல், ஓட்டு போட்ட பொதுமக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் இன்றைய தாவேக அரசிற்கு ஆதரவு தெரிவித்தார்கள். இந்த நடவடிக்கை போய்கொண்ட வேளையிலே 4 சட்டமன்ற உறுப்பினர்களை ஆளும் தாவேக அரசு, குறிப்பாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய உத்தரவின் பேரிலே ஆதவ் அர்ஜுனா மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் பலர் ஒன்று கூடி 4 சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய சொல்லி ஓட்டு போட்ட மக்களுடைய மை காயும் முன்பே அவர்களை கட்சியில் இணைத்துக் கொண்டார்கள். தொடர்ந்து இந்த இயக்கத்துக்கு துரோகம் செய்யும் அவர்களுக்கு பதவி வழங்கின் காரணமாக இன்றைக்கு வளர்த்தகிடா மார்பில் பாய்வதை போன்று அனைவரும் இந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்துவிட்டு இன்றைக்கு இந்த இயக்கத்தை வைத்து கோடி கோடியாக சம்பாதித்தவர்கள், கொரோனா காலத்திலே கொள்ளையடித்து சம்பாதித்தவர்கள், போக்குவரத்து துறையே நாசமாக்கியவர்கள். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் அஇஅதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அஇஅதிமுக, அதுவும் அந்த துறையில தான் நீங்களும் இருக்கீங்க, வழக்கறிஞர் பிரிவுல. அந்த வழக்கறிஞர் பிரிவுல உங்களுடைய திரு IS இன்பதுரை அவர்கள் இன்றைய தினம் ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சிருந்தாரு. அதுல பல விஷயங்கள் அவர் சுட்டி காட்டுறாரு. இன்றைய தினம் இணைப்பு விழா நடந்திருக்கு. சி விஜயபாஸ்கர் மற்றும் MR விஜயபாஸ்கர் ஆகியோருடைய அந்த தாவேக்காவுடைய இணைப்பு விழா. இந்த இடைத்தேர்தல் நிச்சயமா நடத்தக்கூடாது, இது ஜனநாயகத்திற்கே கேலி கூத்தாக்கிருக்கு அப்படிங்கிற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அதிமுக சார்பில் ஒரு பெட்டிஷனை கொடுத்துருக்கீங்க. ஸோ அவர் பல விஷயங்கள் சட்ட ரீதியாகவும் அவர் பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறாரு. எப்படி அதை பார்க்கறது? இடைத்தேர்தல் நடக்க விடாம அஇஅதிமுக பண்ணுதா, அப்படி இல்லாட்டி தோல்வி பயத்தினால அதிமுக இப்படி பண்ணுது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கா? அதாவது கால் நூற்றாண்டாக கட்சியினுடைய விதிகளை படித்து கரை தேர்ந்தவர் மரியாதைக்குரிய IS இன்பதுரை, தற்போதைய ராஜ்யசபா உறுப்பினர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர்களுடைய மாநில செயலாளர். கிட்டத்தட்ட 25 அவர் கட்சியினுடைய அடிமட்டத்திலிருந்து மரியாதைக்குரிய வலம்புரி ஜானுடைய விசுவாசியாக கட்சியிலே நுழைந்து புரட்சி தலைவி அம்மாவுடைய அன்பை பெற்று, புரட்சி தலைவர் MGRுடைய அன்பை பெற்று, பின்னாளிலே சட்டமன்ற உறுப்பினராகி, இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராகி, இன்றைக்கு உள்ள பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எடப்பாடியோட அன்பை பெற்று 1/4 நூற்றாண்டுக்கு மேல் சட்டத்துறையிலே முத்திரை பதித்தவர். தொடர்ந்து கூடுதல் அரசு வழக்கறிஞர், சிறப்பு அரசு வழக்கறிஞர், பல்வேறு சட்ட நிறுவனங்களிலே தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர். இன்றைக்கு தன்னுடைய ஆதங்கத்தை இந்த இயக்கத்திற்கு எப்பெல்லாம் இந்த இயக்கத்திலிருந்து சென்ற மாற்றுக் கட்சி சென்றவர்கள் துரோகம் செய்கிறார்கள், இந்த இயக்கத்தை எங்கெல்லாம் காட்டிக் கொடுக்கிறார்கள், அவர்கள் மீது சட்டம் சொல்வது என்ன, அவர்கள் செய்கின்ற தவறுக்கு சட்டம் நடவடிக்கை என்ன, எந்த சட்டங்கள் பிரிவுகள் அவர்கள் மீது பாயும், அவர்களுக்கு தண்டனை என்ன, இப்படியெல்லாம் தன்னுடைய உள்ள குமுறலை வெளிப்பாடாக இன்றைக்கு டெல்லியிலிருந்து
ஊடகங்களுக்கு செய்தி வாயிலாக தெரிவித்திருக்கிறார். மரியாதைக்குரிய இந்த இயக்கத்திலே சட்டமன்ற உறுப்பினராகி புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா எடப்பாடியாருடைய ஆசியை பெற்று மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை வசியம் செய்து ஏமாற்றி பிஃபார்ம்ல கையெழுத்து வாங்கி அவருடைய பிரச்சாரத்தினால் வெற்றி பெற்ற 25க்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல், ஓட்டு போட்ட பொதுமக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் இன்றைய தாவேக அரசிற்கு ஆதரவு தெரிவித்தார்கள். அப்படி ஆதரவு தெரிவித்தவுடன் தொண்டர்களுடைய வேண்டுகோளுக்கு நிற்க கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறி புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அவர்களிடமிருந்த கட்சி பதவிகளை பறித்தார். அப்பொழுது ஒரு மாற்று அணியை, போட்டி அணியை போல உருவாக்கி சட்டமன்ற தலைவர், சட்டமன்ற கொறாடா இப்படி எல்லாம் ஒரு பதவிகளை உருவாக்கி அதிமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் என்று போய் சபாநாயகரிடம் மனு கொடுத்தார்கள். பின்னாளிலே எந்த நன்மையும் நடைபெறப் போவதில்லை என்று தெரிந்தவுடன் அப்படியே உல்டா அடித்து அனைவரும் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களும் சரண்டராகி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களை மடைமாற்றம் செய்து மீண்டும் சபாநாயகர்களை அவர்கள் அந்த 25 நபர்களை மன்னிக்குமாறு எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கேட்டுக்கொண்டிருக்க அந்த 25 உறுப்பினர்கள் மீதான சட்ட நடவடிக்கை வாபஸ் பெறப்பட்டது. ஆனால் இந்த நடவடிக்கை போய்கின்ற வேளையிலே 4 சட்டமன்ற உறுப்பினர்களை ஆளும் தாவேக அரசு, குறிப்பாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய உத்தரவின் பேரிலே ஆதவ் அர்ஜுனா மற்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் பலர் ஒன்று கூடி 4 சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய சொல்லி ஓட்டு போட்ட மக்களுடைய மை காயும் முன்பே அவர்களை கட்சியில் இணைத்துக் கொண்டார்கள். இந்த மீதி 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் மிக சாதுர்த்தியமாக, குள்ளநரித்தனமாக, நரித்தந்திரமாக மரியாதைக்குரிய எங்களுடைய பொதுச் எடப்பாடியை ஏமாற்றி மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கி மன்னிப்பு கடிதம் கொடுத்து அவர்கள் மீது உள்ள சட்ட நடவடிக்கையை சபாநாயகர் வாபஸ் பெற்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினராகவே அங்கீகாரம் பெற்று மீண்டும் குள்ளநரி வேலையை ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு இயக்கத்தில் இருந்து கொண்டு தொடர்ந்து ஒரு இயக்கத்திற்கு துரோகம் செய்வது, இப்படி துரோகம் செய்தவர்களை இனம் கண்டு மீண்டும் கட்சி விரோத நடவடிக்கைகளை ஈடுபடுகிறார்கள் என்று தொண்டர்கள் இனங்கண்டு புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களிடம் புகார் செய்த போதும் அவர் அவர்களை மன்னித்து மீண்டும் பல நபர்களுக்கு பதவிகளை வழங்கினார், மிகவும் வெள்ளந்தியாக. இப்படி தொடர்ந்து இந்த இயக்கத்துக்கு துரோகம் செய்யும் நபர்களுக்கு பதவி வழங்கிய காரணமாக இன்றைக்கு வளர்த்தகடா மார்பில் பாய்வதை போன்று அனைவரும் இந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்துவிட்டு இன்றைக்கு இந்த இயக்கத்தை வைத்து கோடி கோடியாக சம்பாதித்தவர்கள், கொரோனா காலத்திலே கொள்ளையடித்து சம்பாதித்தவர்கள், போக்குவரத்து துறையே நாசமாக்கியவர்கள், இப்படி குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள், வழக்குகள் நிலுவையிலே உள்ள முன்னாள் அமைச்சர்கள், இப்படி கரைபடிந்த முன்னாள் அமைச்சர்களை கரையேற்றுவதற்கா இல்லை கரையிலிருந்து குளத்தில் தள்ளிவிடுவதற்கா என்று தெரியவில்லை. அவர்களை இன்றைக்கு தூய சக்தி என்று சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இந்த கரைபடிந்த கரத்துக்கு சொந்தக்காரர்களை தாவேகா கட்சியில் இணைத்திருக்கிறார். இது சட்ட நடவடிக்கைக்கு உட்பட்டது. சார், எனக்கு அரசியல் ரீதியில சில கேள்விகள் இருக்கு இவங்களோட இணைப்புல. என்னுடைய கேள்வி வர்றேன். இவர்களுடைய இணைப்பு என்பது சட்ட நடவடிக்கைக்கு உட்பட்டது என்று மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழியப்பட்டு ஆளுநர் அவர் அழைக்கும் முன்பே ஒரு அணியில் அதிருப்தியாளர்களை அவர்களுடைய வீட்டிற்கு சென்றே சந்தித்து சால்வை போத்தி குதிரை பேரம் நடத்தி வாக்குகளை அறுவடை செய்து சட்டமன்ற உறுப்பினர் வாக்கு நம்பிக்கை தீர்மானத்தில் வெற்றி பெற்று இன்றைக்கு தொடர்ந்து அதை மெய்ப்பிக்கும் வகையிலே மீண்டும் மீண்டும் எங்கள் கழகத்திலிருந்து
ஒரு அஜெண்டாவை போல மரியாதைக்குரிய ஆதவ அர்ஜுனா ஒரு மிகப்பெரிய உட்கார்ந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணி மொத்தமா அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினரை கட்சியில சேர்த்தால் மிகப்பெரிய மக்களுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும், அதிமுக தொண்டர்களின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். எனவே பேட்ச் பேட்சா ரொம்ப பிளானா ப்ரிப்பரா அவர்கள் எல்லாம் கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது சட்ட நடவடிக்கைக்கு உட்பட்டது. எப்படி சட்ட நடவடிக்கை உட்பட்டது? பல்வேறு உயர்நீதிமன்ற வழக்குகள், உச்ச நீதிமன்றங்கள் இந்த மாதிரி கட்சி தாவல் அடிப்படையிலே ஏற்கனவே தண்டனை கொடுத்திருக்கிறார்கள். எப்படி இங்க கட்சி தாவல் சட்டம் வரும்? இப்ப இபிஎஸ் தான் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டாரு இல்லையா? நான் மன்னிச்சுக்கிறேன், 21 பேர் யாரெல்லாம் எதிர்த்து வாக்களிச்சாங்களோ அவங்க மீது ஆன்டி டிஃபெக்ஷன் லா பாய வேண்டாம். நான் தான் திருப்பி மன்னிப்பு கடிதம் என்பது வேறு, கட்சி தாவல் தடை சட்டம் என்பது வேறு. சொல்ற மாதிரி ஆன்டி டிஃபெக்ஷன் லா, அதாவது மன்னிப்பு கடிதம், நாங்கள் செய்த தவறை மன்னித்து எங்களை மீண்டும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேரு இயக்கத்திலே செயல்படுவதற்கான ஒரு அங்கீகாரம் தான் அந்த மன்னிப்பு. ஆனால் இன்றைக்கு அவர்கள் செய்கின்றது மாபெரும் துரோகம். ஒரு இயக்கத்திலே இருந்து கொண்டு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கார்கள். இது கட்சி தாவல் தடை சட்டத்திலே வருகிறது. ஏன்னா 1/3 மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடையாது. அவர்கள் குறிப்பிட்ட ஒரு குரூப் தான் போனாங்க. அந்த குரூப் பின்னாடி வந்துட்டாங்க. சிலர் மனம் திருந்தி உண்மையிலேயே இப்ப கட்சியினுடைய விசுவாசியா மாறிட்டாங்க. பற்று இந்த உண்டு கொளுத்தவர்கள், திண்டு கொளுத்தவர்கள், இந்த இயக்கத்தை வைத்து சம்பாதித்தவர்கள், தொடர்ந்து இயக்கத்துக்கு துரோகம் செய்ய வேண்டிய கெட்ட எண்ணத்தில் உள்ளவர்கள் இன்றைக்கு மீண்டும் கட்சி தாவலில் ஈடுபட்டார்கள். கண்டிப்பாக அவர்களுக்கு உரிய தண்டனையை சட்டம் வழங்கும். எப்படி வழங்கும்? பல்வேறு தீர்ப்புகள் இருக்கு உச்சநீதிமன்றம். குறிப்பா எங்களுடைய ஐஏஎஸ் என்பதுரை மரியாதைக்குரிய எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒரு வழக்கு இருக்கு. பல்வேறு மாநிலங்கள்ல இந்த மாதிரி இந்த கட்சி தாவல் சட்டத்துல நடவடிக்கை எடுக்கிற வழக்கெல்லாம் இருக்கு. அந்த வழக்குகள் எல்லாம் சுட்டி காட்டி தெளிவா சொல்லியிருக்காரு. இவர்களுடைய நடவடிக்கை கண்டிப்பாக கட்சி தாவல்ல வரும். நாங்கள் ஏற்கனவே இவர்கள் மீது இவர்களுடைய நடவடிக்கையை, இந்த தாவேக அரசு செய்கின்ற தில்லுமுள்ளுகளை, இவர்கள் வெளிப்படையான நிர்வாகத்தை நடத்தவில்லை, வெளிப்படையான ஒரு கட்சியில சேர்க்கக்கூடிய அணுகுமுறையை வெளிப்படையாக செய்யவில்லை, குதிரை பேரத்துல ஈடுபட்டு இந்த மாதிரி ஒரு பர்ச்சேஸ் பண்ற சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கும் அவலநிலை தமிழ்நாட்டில் இருக்கிறது. காலியா அறிவிச்சு குதிரை பேரத்துல ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி காலியாக அறிவித்திருக்கு. இந்த நிலைமையில தேர்தல் நடந்தால் ஒரு நியாயமான தேர்தல், வெளிப்படையான தேர்தல், மக்களுக்கு நம்பிக்கைக்கூடிய தேர்தல் இங்க நடக்காது. அதனால தேர்தல் நடத்தக்கூடாது. இந்த குதிரை பேர நடந்த இந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும், அவங்க மீது உரிய விசாரணை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஏற்கனவே சிபிஐ என்கொயரி போட்டு தனியா ஒரு கேஸ் போட்டிருக்கோம். எலெக்ஷன் கமிஷனையும் நாங்க மனு கொடுத்துருக்கோம். அது விஷயமா நாங்க விரைவில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யறதுக்கு தயாரா இருக்கோம். கண்டிப்பா இந்த வழக்கெல்லாம் வரும்போது உங்களுடைய சட்ட நடவடிக்கை கண்டிப்பா இருக்கும். இப்ப என்ன கொஸ்டின்னா, ஓட்டு போட்ட மக்களுடைய மை காயமுன்மை இவங்க இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யணுமா? எத்தனை பேர் இவங்களுக்கு வாக்களிப்பதற்கு வெளிநாட்டில இருந்து வந்திருப்பார்கள்? எத்தனை பேர் கல்லூரியிலே படித்தவர்கள், வெளி மாநிலங்களில் இருந்தவர்கள், எத்தனை பேர் லீவ் போட்டு, எத்தனை பேர் தங்களுடைய பணிகளை துறந்து இவங்களுக்காக வாக்களிக்க வெற்றி வரைப்பார்கள்? அப்பொழுது இவங்க நேரம்லாம் வீடு பண்ணுமா? நீ புதிய தேர்தல் வைக்கிறதுனால எத்தனை கோடிகள் அரசுக்கு லாஸ் ஆகும்? இப்ப வழக்கமான நம்ம என்ன பார்ப்போம், சட்டமன்ற தேர்தல் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மறைந்தால் அங்கே இடைத்தேர்தல் வரும். இப்படிதான் நாங்க பார்த்திருக்கோம். பட் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செஞ்சுட்டு மீண்டும் அவர்களையே வேட்பாளராக நிறுத்தி அந்த சட்டமன்ற தேர்தல் நடத்தினா இதுல எப்படி வெளிப்படைத்தன்மை இருக்கு? அது ஆளுங்கட்சியிலே போய் சேர்றாங்க. இது எப்படி உண்மையான தேர்தல் எப்படி நடக்கும்? இதைத்தான் சுட்டி காட்டி வெளிப்படையான நேர்மையான தேர்தல் நடத்தப்பட மாட்டாது, அதனால இப்போதைக்கு தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு நாங்க சொல்லியிருக்கோம். மீறி நடத்தினா நாங்க நீதிமன்றத்தின் மூலம் உரிய நடவடிக்கை எடுப்போம். ஏற்கனவே நாங்க இது விஷயம் நாங்க மனு கொடுத்து வச்சிருக்கோம். எங்களுக்கு அதிமுக பொறுத்தவரை மக்கள் எங்களுக்கு தான் ஆதரவு. நாங்கள் வெற்றி பெற்ற தொகுதி தான், மக்கள் எங்களுக்கு தான் ஆதரவு, எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்படி ஒரு உண்மைக்கு நேரான இந்த மாதிரி ஒரு தவறான முன்னுதாரண தேர்தல் நடத்தினா நாளைக்கு எல்லாரும் இந்த மாதிரி குதிரை பேரத்தில் ஈடுபடுவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் நாங்க குதிரை பேரத்தை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு
நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். அந்த குதிரை பேரம் நடந்துன்னு சொல்லிட்டு சிபிஐ என்கொயரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்கோம். எலெக்ஷன் கமிஷன்ல வந்து நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். வெளிப்படையான நேர்மையான தேர்தல் நடக்காது, இந்த காலியான சட்டசபை 6 சட்டத்துக்கு தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு போட்டிருக்கோம். இதன் மீதெல்லாம் எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும், அது வரைக்கும் தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அதனால கண்டிப்பா சட்டத்தின் பார்வையில் நாங்கள் நம்பிக்கையா இருக்கோம், நீதிமன்றத்தின் பார்வையில் நாங்கள் நம்பிக்கையா இருக்கோம். எங்களுக்கு உரிய நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும் நம்புறோம். சார், நீங்க இப்போ சட்ட ரீதியா நம்ம பேசணும் அப்படின்னா, இப்போ 4 பேர் கொறடா உத்தரவை மீறி அவர்கள் வந்து அதாவது சபாநாயகர் வந்து நடவடிக்கை எடுக்காம இருந்திருக்கிறாரு. திரு இபிஎஸ் அவர்கள் 4 பேர் எங்க கட்சிக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்ற அடிப்படையில அந்த மன்னிப்பு கடிதத்துல 21 பேர் மட்டும் தான் இருந்துச்சு, அந்த 4 பேர் இல்ல. இப்போ அவர்கள் ராஜினாமா செஞ்சுட்டு போனாங்க. அந்த ராஜினாமா கடிதத்தை ஏத்துக்க கூடாது அப்படிங்கிறது தான் ஐஎஸ் இன்பதுரை அவர்களுடைய வாதமாகவும் இருந்துச்சு. இப்போ அவங்க மேல வந்து கட்சி தாவல் தடை சட்டம் பாயுது அப்படின்னா நம்மளால ஏத்துக்க முடியுது. மீதி 2 விஜயபாஸ்கர்கள் இருக்காங்க இல்லையா, அப்ப அந்த விஜயபாஸ்கர்கள் மீது எப்படி வந்து பாயும்? பாயும் ஒரு கேள்வி. 2வது கேள்வி, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாட்ட நீங்க ஒரு பெட்டிஷன் கொடுத்திருக்கீங்க இல்லையா, தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி. இப்படி இந்த நீங்க சொல்லக்கூடிய குதிரை பேர காரணங்கள் இவைகள் எல்லாம் முன்வைத்து இந்தியாவிலேயே இப்படி ஏதாவது வந்து இடைத்தேர்தல் தடை செய்யப்பட்டிருக்கதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதாங்க, இது ஒரு வித்தியாசமான வழக்கு. குதிரை பேர வழக்குகள்ல தண்டனை கிடைச்சிருக்கு. அதை நம்ம பல்வேறு வழக்குகள்ல வந்து எங்களுடைய ஐஎஸ் இன்பதுரை மரியாதைக்குரிய அதிமுகவுடைய சட்டத்துறை செயலாளர் மாநிலங்கள் உறுப்பினர் வந்து சுட்டிக்காட்டினாரு. பட் இந்த மாதிரி வழக்குல தேர்தலை நிறுத்த சொல்லி வந்து தடை இருக்கா அப்படின்னு கேட்டா, குதிரை பேர வழக்குகள்ல தேர்தலை நிறுத்த சொல்லி தடை இருக்கான்னா இது வந்து ஒரு புதுமையான வழக்கு. அதனால இது முதல் தலைமுறை வழக்கு தான் சொல்ல முடியும். குதிரை பேர வழக்குல தண்டனை இது போன்ற வழக்குகளுக்கு இது ஒரு தாய் வழக்காக எடுத்துக்கணும். அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். இப்பதான் இந்த மாதிரி வெளிப்படையா இது தேர்தல் நடக்காது, குதிரை பேரத்துல ஈடுபட்டிருக்காங்க. இந்த குதிரை பேரத்துல ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் நடவடிக்கை நாங்க வந்து மனு கொடுத்திருக்கோம். அது விஷயமா சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்கோம். சிபிஐ விசாரணை விட்டுருக்கு. நிலுவையில் இருக்கும் போது நீங்க தேர்தல் நடத்தீங்கன்னா வெளிப்படையான தேர்தல் நடக்காது, உண்மையான தேர்தல் நடக்காது. மக்களுடைய எண்ணங்களுக்கு, தொண்டர்களுடைய எண்ணங்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிற மாதிரி இருக்காரு. அதனால இந்த வெளிப்படையான நியாயமான தேர்தல் நடத்தப்பட மாட்டாது. அதனால நீங்க தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு நாங்க கேட்கிறோம். இது செய்யமா நாங்க நீதிமன்றத்திற்கும் செல்வதற்கு தயாரா இருக்கோம். நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா சபாநாயகருடைய நடவடிக்கைகள்ல இப்ப நாங்க வந்து கொஸ்டின் பண்ண முடியாது, ஆனா நீதிமன்றம் கொஸ்டின் பண்ணலாம். அதனால இந்த தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு நாங்க எலெக்ஷன் கமிஷன் நாங்க வெயிட் பண்றோம். உரிய நடவடிக்கையை நாங்க வந்து தேர்தல் கமிஷன் எடுக்குன்னு சொல்லிட்டு, சப்போஸ் எடுக்கலைன்னா நாங்க இமீடியட்டா நீதிமன்றத்தை வந்து நாடக்கூடிய சூழல் ஏற்படும். கண்டிப்பா அது வந்து நீதிமன்றம் தேர்தல் நடத்த உத்தரவு பிறக்கக்கூடிய சூழலும் வரும்னு நாங்க நம்புறோம். சோ அப்போ ஏற்கனவே நம்ம குதிரை பேர விவகாரத்துல சிபிஐ விசாரணை ஒண்ணு கேட்டிருக்கிறோம். சோ அதுல வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடும் நீதிமன்றம் என்ற நம்பிக்கையும் அதிமுகவுக்கு உள்ளது. அதே சமயத்தில் அப்படி ஒருவேளை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டால் இந்த இடைத்தேர்தலும் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஹோல்டு செய்யப்பட்டுவிடும், போஸ்ட்போன் செய்யப்பட்டுவிடும், நடக்காது அப்படிங்கிற மாதிரி. இடைத்தேர்தல்ல நிறுத்த போற அதிகாரம் தேர்தல் கமிஷன் தான் இருக்கு. தேர்தல் கமிஷனுக்கு நாங்க மனு கொடுத்திருக்கோம். நீங்க இந்த சூழ்நிலையில வெளிப்படையான நியாயமான தேர்தலை ஆளும் அரசு தேர்தலை நடத்தாது, ஒட்டுமொத்த மெஷினரியும் வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் ஏற்கனவே பெட்டிஷன் கொடுத்திருக்கோம் இங்கே தவறு நடத்துன்னு சொல்லிட்டு. அதனால எங்களுடைய மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை இதில் தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்னு நாங்க கேட்டிருக்கோம். ஓகே சார், எனக்கு இந்த விவகாரத்துல இறுதியான ஒரே கேள்வி தான். இப்போ எஸ்பி வேலுமணி உட்பட ஒரு 9 பேர், அதுல 7 பேர் வந்து எம்எல்ஏவும் இருக்காங்க. அவங்க இப்ப திருப்பியும் போர்க்கொடி தூக்கி எங்களுக்கு பதவியே வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்ப இதன் மூலியமாக இப்ப இவர்களும் அடுத்த ராஜினாமாவுக்கு ரெடி ஆறாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நீங்க ஒரு கடிவாளம் போடுற விதமா ஐஎஸ் இன்பதுரை பல சட்ட நுணுக்கங்களையும் கடந்த கால வரலாற்று வழக்குகளையும் வந்து அவர் வந்து சுட்டி காட்டுறாரு. இப்போ இவர்களை வந்து குறைந்தபட்சம் ராஜினாமா செய்ய விடாமல் ஒரு தடுக்கும் விதமாக உங்களோட நடவடிக்கைகள் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாமா? அதே போல எஸ்பி வேலுமணி போன்றவர்கள்லாம் இன்னும் கட்சியில வந்து இணக்கமா தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்களா, அல்லது அவர்களும் ஆட்டோமேட்டிக்கா வெளியேறணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எங்களுடைய கட்சியினுடைய பைலா என்ன சொல்லுதுன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏற்படுத்திய பைலா, புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கட்டி பாதுகாக்கப்பட்ட பைலா, இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியாரால் கட்டி பாதுகாக்கப்படுகின்ற பைலா. அந்த எங்களுடைய கட்சியினுடைய சட்ட விதிகள் என்ன சொல்லுதுன்னா,
பொதுச் செயலாளர்த்த முழு அதிகாரம் கொடுத்துருக்கு. எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள். அவர் சொல்றதான் கட்சியில கேட்கணும். எங்கே ரைஸ் பண்ணலாம்னா, இவங்களுக்கு வந்து பொதுக்குழுல ரைட்ஸ் இருக்கு. இவங்களுடைய கோரிக்கைகளை, இவங்களுடைய கிரீவன்ஸை பொதுக்குழுல ரைஸ் பண்ணலாம். பொதுக்குழு வருஷம் ஒரு முறை தான் கூட்டப்படும். டிசம்பர் மாதத்துல எப்பவுமே கூட்டுவாங்க வழக்கமா. அப்ப டிசம்பர் மாதம் கூட்டும் போது உங்களுடைய கோரிக்கை, அதுக்குள்ளே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆளும் தாவேக அரசோடு ஒரு அண்டல் டீலிங் போட்டுட்டு இந்த இயக்கத்தை காட்டி கொடுக்குற வேலையை, இந்த இயக்கத்தை குழி தோண்டி புதைக்கிற வேலையை, இந்த இயக்கத்தை எப்படியாவது மண்ணை இது குழி தோண்டி புதைச்சிட்டு இவங்கெல்லாம் வந்து தாவேக்காக்கு போயிட்டு அவர்கள் சுயமா வாழ்றதுக்கு, சுயமா சிந்திச்சு, சுயமா அவங்க வந்து முடிவெடுத்து அவங்க தன்னை வளப்படுத்திக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. இனிமே இந்த இயக்கத்துல பயணம் பண்ற மாதிரி அவங்க இல்லை. ஆல்ரெடி மரியாதைக்குரிய ஆதரவு வருச்சுன்னா ஒரு அஜெண்டா போட்டு கொடுத்தாரு. மொத்தமா வராதிங்க, 4 பேர் 3 பேரா ரிசைன் பண்ணிட்டு கட்சிக்கு வாங்க. இது தொடர்ந்து நடக்கும். இன்னும் 2 மாசம் கூட நடக்கும். கிட்டத்தட்ட இன்னும் 6-7 பேர் போதான் செய்வாங்க. அது வரைக்கும் பார்க்கும்போது அப்போ 25 பேர்ல 4 பேர் போனாங்க, பிறகு 2 பேர் போயிருக்காங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா 25 பேரும் அப்படியே போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. 25 பேர் இன்னும் ஒரு 6-7 பேர் போக வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் மனம் திருந்தி அவங்க எல்லாம் நீட்டா கட்சியினுடைய நடவடிக்கையில, கட்சியினுடைய செயல்பாட்டுல மிக ஆர்வமா ஈடுபடுறாங்க. ஒரு 6-7 பேர் தொடர்ந்து இயக்கத்துல இருந்து கொண்டு இந்த குழிபறிக்கும் வேலையை, குள்ளநடி வேலையை, நரித்தந்திர வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். தாங்கள்லாம் ஒரு அறிவாளியை போல, இந்த இயக்கத்துல உள்ள தொண்டர்கள்லாம் முட்டாள்களை போல ஒரு இயக்கத்தை காட்டி கொடுக்கும் வேலையை செய்யறாங்க. அதனால இவர்களுடைய இந்த காட்டி கொடுக்கும் வேலை கண்டிப்பாக வெற்றி பெறாது. இயக்க தொண்டர்களும் கழக நிர்வாகிகளும் மேல்மட்டத்திலிருந்து அடிமட்டம் வரைக்கும் எல்லாருமே தெளிவா இருக்காங்க. இந்த இயக்கத்தை கட்டி காப்பதற்கு தகுதியான ஒரே நபர் எடப்பாடியார் தான். இந்த இயக்கம் சோதனையாளர் காலத்துல அவர் உறுதியா இருக்க வேண்டும். இந்த மாதிரி இவங்களை மாதிரி ஓடுகாலியை போல காட்டி கொடுத்துட்டு ஓடக்கூடாது என்பதில் மிக தெளிவா இருக்கிறார்கள். அதனால வந்து நம்ம கவலையே பட தேவையில்லை. இவங்க போனா இன்னொருத்தரும் இந்த கட்சியை வழிநடத்துறதுக்கு ரெடியா இருக்காங்க. மாவட்ட செயலாளரும் சரி, ஒன்றிய செயலாளரும் சரி, பகுதி செயலாளரும் சரி, நகர செயலாளரும் சரி, எல்லாருமே தெளிவா இருக்காங்க இந்த இயக்கத்தை நடத்துவதற்கு. அதனால இவங்க வந்து நாங்க அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராட்டோம். அடுத்த கட்ட வந்து 18 வயசுல இருந்து 30 வயசு இருக்கிற இளைஞர்கள் நாங்கள் எப்படி கவரணும், அடுத்து நாங்க எங்களுடைய எப்படி பாலிசிகள்லாம் நாங்க எப்படி தயார் பண்ணோம், பயிற்சி பாசறை எப்படி நடத்தணும், பயிற்சி பட்டறை கூட்டங்கள் நாங்கள் எப்படி நடத்தணும், அடுத்து இளம் பேச்சாளர்களை எப்படி உருவாக்குது, இளைஞர்களுக்கு எப்படி பயிற்சி கொடுப்பது, மாணவர்களுக்கு எப்படி பயிற்சி கொடுப்பது, மாணவர்களை எப்படி வந்து ஊக்கப்படுத்துவது, அடுத்த வளர்ச்சி இளைஞர் இளம்பெண்கள் பாசல எப்படி வந்து நாங்கள் இது பண்றது, சட்ட பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு சட்ட வழக்கறிஞர் பிரிவை எப்படி பலப்படுத்துவது, இப்படி பல்வேறு ஆலோசனைகளை எங்க பொதுச் செயலாளர் ஒவ்வொரு அணிகளையும் தினம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அதனால எங்க இயக்கத்தை பலப்படுத்தி நாங்கள் மீண்டும் 2032 ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு அதுக்கான ஆயத்த பணிகளை நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதனால இந்த துரோக கூட்டத்தை பத்தி எங்களுக்கு வந்து எந்த சிந்தனையும் கிடையாது. போறவர்கள் போகட்டும், இனிமே அவர்களை தடுக்க முடியாது. அவர்கள் ஆளும் தாவேக்காடு ஒரு மிகப்பெரிய அண்டர்டேக்கிங் போட்டு மிகப்பெரிய சோபாக்களை வீட்டில் பெற்றுக்கொண்டு இந்த இயக்கத்தை தொடர்ந்து காட்டி கொடுக்குற வேலை செய்கிறார்கள். அதனால இனிமே அவர்களை திருத்த முடியாது. நீங்க முட்டாள்களை வந்து திருத்திடலாம். அவங்களுக்கு அறிவுரை சொல்லி அவர்களை நல்ல மனிதர்கள், அறிவாளிகளுக்கு அறிவுரை சொன்னால் அவர்கள் அந்த அறிவுரை கேட்பார்கள். இவர்கள்லாம் நடுத்தரவாதிகள். இவர்கள் வந்து எப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டு தெரியாமலே நடிக்கிறவங்க. அதனால இவங்கெல்லாம் கோடிகளை பார்த்தவர்கள். இந்த இயக்கத்துக்கு வரும்போது எந்த பின்னணியும் இல்லாம வந்தவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு வந்து பல ஆயிரம் கோடிகளுக்கு சொந்தக்காரர்கள். அதனால இவங்க வந்து எப்பவுமே பேரளவுக்கு தான் அதிமுகவோட அடிப்படை உறுப்பினர்னு சொல்றாரு. அவர் வந்து தாவேக்கால தான் இருக்காருன்றீங்க. அதிகாரத்தின் வந்து ருசி பார்ப்பதற்கு ஒற்றுமையை கூட ஒட்டி பிளப்பதற்கு தயாராகிட்டாங்க. அதனால இவர்களை பத்தி பேசி எங்களுடைய நேரத்தை செலவு செய்து நாங்கள் தயாராக இல்லை. அவர்கள் எந்த எல்லைக்கும் போவதற்கு சென்று விட்டார்கள். அதனால இந்த இயக்கத்தை காட்டி கொடுப்பதற்கு, தொண்டர்களை காட்டி கொடுப்பதற்கு, இந்த ஒட்டுமொத்த அதிமுகவை காட்டி கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். அதனால சென்றவர்கள் செல்லட்டும், வாழ்த்துவோம். சென்ற இடத்திற்காவது விசுவாசமா இருக்கட்டும். இப்போ எஸ்பி வேலுமணி, அதான் நான் கேட்ட கேள்விதான். எஸ்பி வேலுமணி அப்ப உள்ள அளவில் வந்து அவர் வந்து தாவேக்கா போகக்கூடிய மைண்ட் செட்ல தான் இருக்காரா? அவரும் என்ன மனநிலையில் இருக்காரு? பேரளவு அதிமுக கடைக்கோடி தொண்டன் அப்படின்னு இப்ப சொல்லிட்டு இருக்காரா? இப்ப இன்னைக்கு நடந்த இந்த இணைப்பு விழாவில் கூட செங்கோட்டையன் என்ன சொல்றாரு, இன்றைய தினம் மகளிரோட கூட்டம் வந்து தலைமையகத்தில் நடந்துச்சு. அதை வந்து அவர் வந்து கிண்டல் பண்றாரு, கேலி செய்யறாரு. அது என்ன முதியோர்கள்லாம் வந்து உட்கார வச்சு பேசணும்னா அது வந்து என்ன மகளிருடைய நிகழ்ச்சியா அப்படின்ற மாதிரி அவரும் உங்களை வந்து கேலி செய்யறாரு, கிண்டல் செய்யறாரு. இல்ல, மரியாதைக்குரிய செங்கோட்டையன் முதல் துரோகி. அதனுடைய தொடர்ச்சியா சொல்றவங்கலாம் அடுத்தடுத்த துரோகிகள். துரோகிகள்லாம் ஒண்ணு கூடி புனிதர்கள் மீது சேற்றை வாரி ஊசினா வந்து அது என்ன, நாங்கெல்லாம் இதாயிருவோமா? நாங்கெல்லாம் வந்து நாங்க துரோகி ஆயிடுவோமா? இல்லை நாங்க வந்து குளத்துல போய் சாக்கடையில் விழுந்த இதாயிருவோமா?
நாங்கள்லாம் தூயவர்கள். இவங்க தூய சக்தின்னு போன விஜய் தான் இன்றைக்கு தீய சக்தி எல்லாம் ஊழல்வாதியெல்லாம் கூட்டிட்டு போய் இன்றைக்கு கட்சியில சேர்க்கிறாரு. அதனால எங்கள் கட்சியிலே தவறு செய்தவர்கள், தொண்டர்களால் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள், தொண்டர்களால் விரட்டடிக்கப்பட்டவர்கள், அவர்களை இவங்க ஒண்டி சேர்த்துக்கிட்டு பல பல்லாங்குழி ஆடுறாங்க. பல பலகுரல் மன்னர்களை போல இன்னைக்கு பல டைலாக்லாம் விடுறாரு. அதனால விடட்டும், நேரமும் காலமும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால எங்களுக்கும் ஒரு காலம் வரும், அப்பொழுது எல்லாத்துக்குமே ஒரு விடை தெரியும். அதனால இன்னைக்கு அதிகாரத்தின்பால் ருசி காண்பதற்கு ஒரு கூட்டம் சேர்ந்து போயிடுச்சு. அதனால நீங்க பேசத்தான் செய்வாங்க, எல்லாமே அவங்க கையில இருக்கு, அதிகாரம் இருக்கு, ஊடகங்கள் இருக்கு. அதனால அவங்க என்ன பேசினாலும் நாங்க கேட்டு போறனால நாங்க எங்க இயக்கத்தை பலப்படுத்துறதுக்கு தயாராயிட்டோம். அதனால தொடர்ந்து இந்த ஓடுகாலில் ஓடிக்கொண்டே இருக்கட்டும், அவங்க போராட்டத்துக்காக விசுவாசமா இருக்கட்டும். அவ்வளவுதான் எங்களுடைய பதில். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பதினீங்க. ரொம்ப நன்றி.